ஸோ நீங்கள் ஒரு நல்ல டைம்காக வெயிட் பண்ணுறோன்னும் போது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் கீப் இன்வெஸ்டிங் வந்து ரெகுலர் பேசிஸ். ஒரு எஸ்டிபி நம்ம சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வென்எவர் யாவும் கேஷ் ஃப்ளோ இருக்குன்னா ஒரே ஷார்ட் ஒரு லாம்சமாக பண்ணாமல் ஒரு சின்ன சின்ன போர்ஷனாக எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் இறங்குது நினைக்கிறீங்களா, ஒரு 100 பாயிண்ட் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். திரும்ப நாளைக்கு ஒரு கரெக்ஷன் இருக்கா, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் நாளைக்காக மொத்தமாக வெயிட் பண்ண போகிறேன், ஒரு பெரிய டவுன் ஆகட்டும் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணோம்னீங்கன்னா தட் வில் நாட் ஒர்க் அவுட். ஓகே, ஸோ கோல்டு 10 to 15% போதுமா இல்லை இன்னும் எக்ஸ்போஷர் அதிகப்படுத்திக்கலாம்? மேக்ஸிமம் ஒரு 10-15 ஐடியலுங்க. நீங்கள் கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தானே கோல்டை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். 2 years முன்னாடி யாரும் பேசலையே கோல்டை பற்றி. பட் என்ன நீங்கள் கோல்டில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 years ரெக்கார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஒன் சைடில் கோல்டு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கான பாசிட்டிவான பாயிண்ட் என்னன்னா, லாஸ்ட் 10 years எனி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட், ஈக்விட்டி, டெட் எதை எடுத்து பார்த்தாலுமே நம்பர் 1 பொசிஷன் இருக்கிறது கோல்டு தான். டாப் மோஸ்ட் ரிட்டர்ன் எது கொடுத்துருக்குன்னு பார்த்தா 10 வருஷத்தோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது கோல்டு இஸ் நம்பர் 1. எஃப்ஐ ஏன் அவுட்ஃப்ளோ அதிகமாக பார்க்கும்போது எஃப்ஐ தே ஃபோக்கஸ் ஆன் தி எமர்ஜிங் மார்க்கெட் ஜென்ரலி. ஸோ இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி எமர்ஜிங் மார்க்கெட், நோ டவுட் அட் ஆல். பட் இந்த லாஸ்ட் 2 years நம்ம சொன்ன மாதிரி ஒரு சைட் வேவ் மார்க்கெட் இருக்கணும் போது இதை விட பெட்டர் மார்க்கெட் வெளியே இருக்கு. கொரியன் பேங்க் பார்க்கும்போதோ இல்லை ஈவன் ஜப்பான் மார்க்கெட் பார்க்கும்போதோ எல்லாமே வந்து நம்ம மார்க்கெட்டை விட பெட்டராக ரிட்டர்ன் கொடுத்துட்டுருக்கு. ஒரு எஃப்ஐ பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது எனக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுலாம் எந்த ஒரு சென்டிமெண்ட்லாம் கிடையாது. நான் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து எனக்கு பாசிட்டிவாக இருக்கணும். இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு 10 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 5 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எல்லா ஃபண்டும் ஒரே மாதிரி ரிட்டர்ன் தரணும்னு எதிர்பார்ப்பு, அது தப்பாயிடும். சரி, ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துக்கணும், யூ ஆர் அ இன்வெஸ்டர், நீங்கள் நாட் அ ட்ரேடர். ஒரு நம்ம ரீட்டைல் நம்மளோட ஆடியன்ஸில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்ன்றது ஒரு லாங் டேர்ம் கோல்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இன்னையோட மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுனும் இன்னைக்கு நான் போட்டது லாஸ் ஆகிடுச்சோ ப்ராஃபிட் வந்துருச்சோன்ற அந்த தாட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு இன்வெஸ்டரோட ரிட்டர்ன் என்ன எக்ஸ்பெக்டேஷன், ஒரு 12% வருதா, இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் பண்ணுங்க. இன்னொரு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ரோடில் போக போகிறீங்களா, ரோலர் கோஸ்ட்டில் போக போகிறீங்களா? ஒரு ஸ்மூத்தான ரோடில் போனால் அந்த டெஸ்டினேஷன் போக போகிறோம்னா ரோலர் கோஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. ஸோ இந்த புது விஷயங்களை ட்ரை பண்ணுறது டபுள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெல்சேவாவினுடைய ஃபவுண்டரும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான எழில்முருகன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கேன்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ மார்க்கெட் வந்து தினம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 5 to 7% வந்து கரெக்ஷன் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்ஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணலாமா இல்லை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாமா? ஸோ ஒரு இன்வெஸ்டரை பார்க்கும்போது ஒரு ரைட் டைம்ன்றது கிடையாது. நம்ம எப்பவுமே சொல்லியிருப்போம் இந்த விஷயத்தை, சரியான நேரம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா there is no right time in the market. பட் இன்னைக்கு கரண்ட் சினாரியோ பார்க்கும்போது இது நாட் அ டொமஸ்டிக் இஷ்யூ, ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூ ரொம்ப வைடாக பார்த்துட்டு இருக்கோம். பட் ரீசெண்டாக இந்த வார் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். மார்க்கெட் ஒரு 2 நாளே வந்து அப்டிக்காக தான் இருக்குது. ஸோ திடீர்னு ஒரு கரெக்ஷன் எதனா வருமானா இந்த வார் திரும்ப ஆரம்பிக்குமா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் ஏதாவது நடந்தால் வாய்ப்பு இருக்கலாம். ஒரு 60 days அவங்க ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது. அன்லெஸ் டொமெஸ்டிக்கில் ஏதாவது பெரிய இஷ்யூ இருக்குது அந்த மாதிரி தான் கரெக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல டைம்காக வெயிட் பண்ணுறோன்னும் போது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் கீப் இன்வெஸ்டிங் வந்து ரெகுலர் பேசிஸ். ஒரு எஸ்டிபி நம்ம சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வென்எவர் யாவும் கேஷ் ஃப்ளோ இருக்குன்னா ஒரே ஷார்ட் ஒரு லாம்சமாக பண்ணாமல் ஒரு சின்ன சின்ன போர்ஷனாக எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் இறங்குது நினைக்கிறீங்களா, ஒரு 100 பாயிண்ட் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். திரும்ப நாளைக்கு ஒரு கரெக்ஷன் இருக்கா, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் நாளைக்காக மொத்தமாக வெயிட் பண்ண போகிறேன், ஒரு பெரிய டவுன் ஆகட்டும் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணோம்னீங்கன்னா தட் வில் நாட் ஒர்க் அவுட். ஓகே, ஒரு பெரிய டவுன் வரும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கன்சிடர் பண்ணி. பட் அந்த வார் ஆரம்பித்த சமயத்தில் ஒரு 10% கிட்ட வந்து கரெக்ஷன் ஆச்சு. பட் இப்போ வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ இந்த சமயம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறது? இல்லை, இது இந்த வாரம் மட்டுமே இல்லை, நம்ம மார்க்கெட் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1.5-2 years பார்த்தாலுமே இது ஒரு சைட் வேவ் தான் இருக்குது. இது வந்து ஒரு பெருசாக மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போகலை. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி ஏர்னிங்ஸ் பெட்டராக இருக்குது. நம்ம இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் வந்து ப்ராப்ளம் இந்த குவார்ட்டர் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் நம்பர் மாறி வரலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் நம்பரில் தான் இருந்தது. எல்லா சைடுமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் மார்க்கெட் பெருசாக ஒரு மேலே போகிற மாதிரி தெரியல, ஒரு சைட் வேவ்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படின்னு நிறுத்திடவும் முடியாது. மார்க்கெட் கொஞ்சம் ஹை வேல்யூவேஷனில் இருந்தது, அது இப்போ கன்சாலிடேட் ஆகணும். பொதுவாக மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூன்னு வரும்போது ஒரு இடத்துக்கு அப்புறம் அது மூவ் ஆக முடியாது.
அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். அதுக்கு ஒரு காரணத்தை மார்க்கெட் தேடும். அந்த சம்டைம் அது டொமஸ்டிக் இஷ்யூவாக இருக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூன்றதால அது வந்தது. சிமிலர்லி இந்த கோல்டு கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு பெரிய ஒரு ரைஸ் இருக்கும்போது என்னாச்சு, எல்லா பணமும் கோல்டுக்கு போச்சு. ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு புஷ் இல்லாமல் இருந்தது. ஸோ மார்க்கெட் ஹை வேல்யூவில் இருந்து இப்போ கரெக்டாகி ஓரளவு கன்சாலிடேட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுறதை விட இன்வெஸ்ட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். கோல்டு வந்து ரொம்பவே வந்து 100% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்துச்சு. பட் இப்போ வந்து கோல்டு சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து பார்த்துட்டே தான் இருக்குது. ஸோ கோல்டு 10 to 15% போதுமா, இல்லை இன்னும் எக்ஸ்போஷர் அதிகப்படுத்திக்கலாமா? மேக்ஸிமம் ஒரு 10-15 ஐடியலுங்க. நீங்கள் கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தானே கோல்டை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். 2 years முன்னாடி யாரும் பேசலையே கோல்டு பற்றி. பட் என்ன நீங்கள் கோல்டில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 years ரெக்கார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஒன் சைடில் கோல்டு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கான பாசிட்டிவான பாயிண்ட் என்னென்னா, லாஸ்ட் 10 yearல எனி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட், ஈக்விட்டி, டெட் எதை எடுத்து பார்த்தாலுமே நம்பர் 1 பொசிஷன் இருக்கிறது கோல்டு தான். டாப் மோஸ்ட் ரிட்டர்ன் எது கொடுத்துருக்குன்னு பார்த்தா 10 வருஷத்தோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது கோல்டு இஸ் நம்பர் 1. லாஸ்ட் 1 year பார்த்தா சில்வர் நம்பர் 1 இருக்கலாம். ஒரு 2-3 years 2 years எஸ்பெஷலி ஈக்விட்டி ஒன்றுமே கொடுக்கல. பட் இந்த கோல்டோட ரிட்டர்ன் வந்து நீங்கள் எவ்ரி இயர் கொடுக்குமானா கொடுக்காது. ஒரு வருஷம் கொடுக்கும், அடுத்த 4 வருஷம் சும்மா இருக்கும். திரும்ப திடீர்னு ஒரு ஹைப் கிடைக்கும், திரும்ப சும்மா இருக்க ஆரம்பிச்சோம். அதனால் நீங்கள் கோல்டு இப்போ அந்த ரொம்ப பீக் வந்திருக்குன்ற பட்சத்தில் இப்போ நான் ஹை எக்ஸ்போஷர் எடுத்தேன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா பெருசாக மூவ்மெண்ட்லாம் இருக்காது. பாசிட்டிவ் ரிட்டர்ன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ரிட்டர்ன் இருக்கும். பட் ஒரு அட்ராக்டிவான ரிட்டர்ன் இருக்குமா, நம்ம பேசுகிற மாதிரி ஒரு ரிட்டர்ன் இருக்குமானா அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ப்ளஸ் இந்த சைடில் பாருங்கள், இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் செட்டில் ஆகும்போது மார்க்கெட் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஃபோக்கஸ் தான் அதிகமாக இருக்கும். எக்கானமி டெவலப்மெண்ட் சைடில் இருக்கும், கோல்டு சைடில் இருக்காது. நம்ம கோல்டு நம்ம எப்போ என்ன சொல்லும், சேஃப் ஹேவன். எப்போ எதுவுமே சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் தான் கோல்டை நீங்கள் ஃபோக்கஸ் கொடுப்பீங்க. எப்போ எல்லாமே சரியாகுதோ அப்போ கோல்டு வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டியில் வந்துடும். அப்போ கோல்டு இருக்க பணம் எல்லாமே வந்து பிஸ்னஸ் பக்கம் வர ஆரம்பிக்கும். பிஸ்னஸ்ன்றது ஒரு ஈக்விட்டி. அப்போ இதில் தான் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குமே தவிர கோல்டு அதிகமாக இருக்காது. அப்போ நீங்கள் கோல்டோட எக்ஸ்போஷர்ன்றது ஒரு 15% இல்லை மேக்ஸிமம் 20% வரைக்கும் வைக்கிறீங்கன்னா இட்ஸ் ஃபைன். இல்லை நான் கோல்டு அக்குமுலேட் பண்ண போகிறேன், நான் ஜுவல்லரி ஷாப்பாக போக போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஐடியல். பட் ஸ்டில் அதுவே கூட பிரைம் மினிஸ்டர் கோல்டு இப்போதைக்கு பண்ணாதீங்கன்ற ஸ்டேட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து டைரெக்டாக இன்வெஸ்டரோட ரிட்டர்ன் மட்டும் இல்லாமல் அஸ் அ கண்ட்ரி நம்ம ரிசர்வை ரொம்ப புல் டவுன் பண்ணுறதுனால இப்போ கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கிறது ஒரு நாட்டுக்காக யோசிக்கிற ஒரு விஷயமாவும் இருக்கும். இப்போ 2 years நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் சைட் வேஸ்லையும் இப்போ கன்சல்டேஷன் ஃபேஸ்லையும் தான் வந்துட்டு. இப்போ இதுக்கு காரணமே வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ எஃப்ஐஐஸ் தினமே வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னுமே மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்டிங் மட்டும்தான். ஸோ எதனால் இவ்வளோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி மட்டும்தானே? ரிட்டர்ன் இந்த அவேர்னஸ் வந்து மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி ஆக்சுவலி தேங்க்ஸ் டு டிமானிசேஷன். எல்லாமே இந்த டிமான் டைமை வந்து ரொம்ப நெகட்டிவாக பார்ப்பாங்க. பட் இந்த நீங்கள் 2015 அப்புறம் பார்க்கும்போது தான் இந்த டொமஸ்டிக் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சு. ஏன்னா அப்போ எல்லாமே வீட்டில் பணம் வச்சுருந்தாங்க, பணம் நிறைய கேஷ் இருந்தது, எல்லாமே எல்லாமே சிஸ்டத்துக்குள்ளே எடுத்து வர ஆரம்பிச்சாங்க. சிஸ்டத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறது, எஃப்டிஓ பெரிய இது கிடைக்கல. அப்போது ஒரு ஆல்டர்னேட்டாக மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சு. ஒன் ஆஃப் த ரீசன், அது மட்டுமே ரீசன் கிடையாது, ஒன் ஆஃப் த ரீசன் உள்ளே வந்தது. இப்போ அந்த சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்த்தவங்க, ஏன்னா 15 போட்டவங்க ரிட்டர்ன் இருக்கும். தென் அப்போ எஸ்ஐபி ஆரம்பிக்குது. இப்போ எஸ்ஐபியோட இன்ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக வந்துருக்குன்றதால ஸோ ரெகுலர் ரீட்டைல் இன்வெஸ்டரோட க்ரோத் இஸ் இன்க்ரீசிங் பை மந்த். எக்ஸ்பெக்ட் த லாஸ்ட் மந்த் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு 8 years 7 years டைமில் பார்க்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டரோட ஸ்டெப்பின் வந்து அதிகமாகவே இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அப்போ அந்த டிஏ இன்ஃப்ளோன்றது ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகுது. எஃப்ஐஏ அவுட்ஃப்ளோ அதிகமாகுதுன்னு பார்க்கும்போது எஃப்ஐஏ தே ஃபோக்கஸ் வந்து எமர்ஜிங் மார்க்கெட் ஜென்ரலி. ஸோ இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த எமர்ஜிங் மார்க்கெட், நோ டவுட் அட் ஆல். பட் இந்த லாஸ்ட் 2 years நம்ம சொன்ன மாதிரி ஒரு சைட் வேவ் மார்க்கெட் இருக்கணும் போது இதை விட பெட்டர் மார்க்கெட் வெளியே இருக்குது. கொரியன் பேங்க் பார்க்கும்போதோ இல்லை ஈவன் ஜப்பான் மார்க்கெட் பார்க்கும்போதோ எல்லாமே வந்து நம்ம மார்க்கெட்டை விட பெட்டராக ரிட்டர்ன் கொடுத்துட்டுருக்கு. ஒரு எஃப்ஐஏ பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது எனக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுலாம் எந்த ஒரு சென்டிமெண்ட்லாம் கிடையாது. நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆப்வியஸ்லி ஒரு இன்வெஸ்டர் மென்டாலிட்டி அவ்வளோதான். ஸோ தட்ஸ் அ ரீசன் தே ஆர் புல்லிங் அவுட் த மனி, தே இன்வெஸ்ட் இன் அதர் எமர்ஜிங் கண்ட்ரி வேர் தே கெட் அ பெட்டர் ரிட்டர்ன் அப்படின்ற விஷயம் போகுது. நமக்கு டிஐக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அண்ட் ஆல்சோ வி பிகம் அந்த ஒரு ஹேபிட் வந்துருச்சுன்றதால வி கீப் ஆன் இன்வெஸ்டிங் மணி இன் டு ஈக்விட்டி மார்க்கெட், இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் வருதுன்றதால டிஐ இன்ஃப்ளோ ரெகுலராகவே இருக்கிறது நல்ல விஷயம். அது சரி. இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் இந்த சமயத்தில் தீம் பேஸ்ட் இன்வெஸ்டிங் போகிறது பெட்டரா இல்லை டைவர்சிஃபைட் ஃபண்டே ஓகேவா? தீம் பேஸ் போது நீட் டு பி வெரி இட்ஸ் அ கான்சன்ட்ரேட்டட். நீங்கள் தீம் பேஸ் போகும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு செக்டர் அப்படி பேஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு தீமை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னும் போது அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்கள் என்டையர் போர்ட்ஃபோலியோமே பெரிய இம்பேக்ட் கொடுக்கும்.
இல்லை நீங்கள் தீமேட்டிக் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கணும் ஏன் இந்த தீமை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது. பட் பெட்டர் ஒரு டைவர்சிஃபிகேஷன் எடுக்கிறீங்க, ஒரு ஃப்ளெக்ஸி கேப் செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னும் போது யூ கெட் இன் டு ஆல் த பேஸ்கெட்ஸ், எல்லா பேஸ்கெட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. அப்போ எப்படி இருந்தாலும் ஆஸ் அ நெட் டு நெட் பார்க்கும்போது ஒரு ஓவரால் ரிட்டர்ன் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபிகேஷன் தீமில் இருக்கும்போது. ஒரு ஸ்பெசிஃபிக் தீம்னும் போது ஒரு சின்ன போர்ஷன் ஒன்றா எடுங்க. அது வந்து நீங்கள் ஒரு ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5 to 10% தீமேட்டிக்கு நீங்கள் பண்ணுங்க, நாட் அ சிங்கிள் தீமேட்டிக். ஓவரால் ஒரு 10% வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தீமில் நீங்கள் தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஆஸ் ஒரு எக்ஸ்போஷருக்காக ட்ரை பண்ணலாம். பட் என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் இந்த தீமில் 10%, இந்த தீமில் 10% அப்படி தீம் பேஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஹை ரிஸ்க் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோன்னு வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ யூஎஸ் ஈரான் வார் ஒரு செட்டில் ஆகிற ஸ்டேஜில் வந்து இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 6 months இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்குது? ஸோ ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக்கிறத ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு, பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தவே இல்லை. சேம் 5.25% தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுமா? இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்க்க வேண்டியது? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போது எஸ்பெஷலி நம்ம இந்த க்ரூடுன்னு ஒரு விஷயம் புரியறதுக்காக ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, $68-70 இருந்தது பேரல். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 110 வரைக்கும் போயிட்டு 100 வந்து இப்போ செட்டில் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த காஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்க ஒரு பொருளை. இப்போ அந்த பொருளோட விலையேற்றம் எங்கே விழுந்திருக்கும்? நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் தலையில் இப்போ விழுந்துனே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் இப்போ இதோட இம்பாக்ட் எப்போ தெரியும்னா, அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது உங்கள் இன்ஃப்ளேஷன் நம்பர் வந்து ஸ்பைக் ஆகிருக்கும். ஏன்னா எல்லா பொருளோட விலைவாசியுமே ஏறி இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பொருள் ஏறிடுச்சு. நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணாவே 20 ரூபா இருந்த காஃபி இன்னைக்கு 30 ரூபான்றாங்க. ஸோ ஆப்வியஸாக ரேட் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த ப்ரைஸ் ஏறினே இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் அப் சைடில் வந்துருச்சு. இன்ஃப்ளேஷன் மேலே போகும்போது இதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வழி என்ன இருக்குது ஆர்பிஐக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறது. ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும்? இன்ஃப்ளேஷன் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கையும் பணம் தான் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். என்னாலையும் ஒரு பொருள் 30 ரூபா கொடுத்து வாங்க முடியும், உங்களாலையும் 30 ரூபா கொடுத்து வாங்க முடியும்னா அந்த பொருள் ஈஸியாக 30 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. இப்போ என்னால் 30 ரூபா கொடுத்து வாங்க முடியாது, உங்களாலையும் வாங்க முடியாதுன்னா என்ன பண்ணுவாங்க? 30 ரூபா இல்லை 25 ரூபாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொருளை விற்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ கையில் பணம் இருக்கும்போது விலைவாசி ஈஸியாக ஏறும். என் கையில் பணம் இல்லைன்னா விலைவாசி ஈஸியாக ஏறாது. அப்போ என் கையில் எப்போ பணம் இருக்கும்? பேங்க்ல இருந்து இந்த லோன் வழியாக பெரும்பாலும் வெளியே வருது. கார்பரேட்ஸ் எல்லாமே இந்த லோன் எடுக்கும்போது ஃப்ரீ ஃப்ளோவாக கேஷ் இருக்கும். அப்போ நம்ம ஸ்பெண்டிங் நிறைய இருக்கும், எல்லார் கையிலையும் பணம் இருக்கும். அப்போ விலைவாசி மேலே போகும். இப்போ இதை குறைக்கிறதுனா ரிவர்ஸ் மெக்கானிசம் பண்ணுவேன். உங்கள் கையில் பணம் வந்ததுன்னா நீங்கள் வாங்குவீங்க. அப்போ பணத்தோட அந்த ஃப்ளோட்டை வந்து குறைக்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினா லோன் வாங்குறது குறைய ஆரம்பிக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுற கான்செப்ட் அதுதான். ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறோம்? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா லோன் வாங்குறது குறையும். லோன் வாங்குறது குறைஞ்சா என் கையில் இருக்க பணம் குறையும். என் கையில் இருக்க பணம் குறைஞ்சா பொருளோட விலை கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்ஃப்ளேஷன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அடுத்த மாதத்தில், அடுத்த குவார்ட்டர் வரும்போது. அப்போ ரேட் ஏற்று வாங்குறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சினேரியோவில் நீங்கள் ஒரு டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை டைனாமிக் பாண்ட் இந்த மாதிரி கடைகளில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் இன்னுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பேனிக் ஆகுறது, இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து எனக்கு பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு 10 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 5 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எல்லா ஃபண்டும் ஒரே மாதிரி ரிட்டர்ன் தரணும்னு எதிர்பார்ப்பு, அது தப்பாயிடும். சரி, ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துக்கணும். யூ ஆர் அ இன்வெஸ்டர், நீங்கள் நாட் அ ட்ரேடர். ஒரு நம்ம ரீட்டைல் நம்மளோட ஆடியன்ஸில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்ன்றது ஒரு லாங் டேர்ம் கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இன்னையோட மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுனும் இன்றைக்கி நான் போட்டது லாஸ் ஆகிடுச்சோ ப்ராஃபிட் வந்துருச்சோன்ற அந்த தாட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த கார்பஸ் இருக்கணும்னு எய்மில் போகும்போது இன்னையோட அப்ஸ் அண்ட் டவுன் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்காது. ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் இந்த இன்வெஸ்டர் வந்து எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது, இல்லை போட்ட மரத்தை விட்ரா பண்ணிடலாமா, மார்க்கெட் ஈவன் நேற்று மார்க்கெட் மேலே போகும்போது கூட உடனே என்ன பண்ணாங்க எல்லாருமே, நான் விட்ரா பண்ணிக்கிறேன், எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. சரி, விட்ரா பண்ணிட்டோம், என்ன பண்ணுவோம் அடுத்தது? அகெயின் யூ நீட் டு இன்வெஸ்ட் இந்த மார்க்கெட். அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் நீங்கள் விட்ரா பண்ணதோட மேலே இருந்ததுன்னா யூ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் உள்ளே இருந்தாலே பெட்டராக ரிட்டர்ன் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் நடக்காது. நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் ஒரு லாங் டேர்ம் கோலுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படின்ற பட்சத்தில் டெய்லி மார்க்கெட் மூவ்மெண்ட்டை ரொம்ப வாட்ச் பண்ணாதீங்க. ஹாவ் கேஷ் ஃப்ளோ, ஒரு கேஷ் ஃப்ளோ கையில் வச்சுக்கோங்க, ஒரு ரிசர்வ் மாதிரி வச்சுக்கோங்க. மார்க்கெட் கரெக்ட் ஆகுதுன்னும் போது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டுமே பாருங்கள். ஏன்னா ஓவர் த லாங் டேர்ம் பீயிங் எமர்ஜிங் மார்க்கெட் அடுத்த 10 வருஷத்தில் அடுத்த 5 வருஷத்தில் இன்னைக்கு இருக்கிறதோட பெட்டராக தான் இருக்க போகுது நம்ம எக்கானமி. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா தான் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரிட்டர்ன் வரும்போது அதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இன்னைக்கு வந்துக்கணும் போய்க்கணும் இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ கூட நிறைய கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது.
ஸோ இப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரெஷ் மணியை போட்டால் ரியாக்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குதா? இன்னைக்கு போட்டாலும் கிடைக்கும். பட் ஏன்னா இந்த சைட் வேவ்ன்றதால, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இருக்காது. பட் வேறஸ் இஃப் யூ லுக் அட் சம் ஆக்டிவ் மேனேஜ் ஃபண்டில் சில ஃபண்ட்ஸ் நல்லா இருக்கும், சில ஃபண்ட்ஸ்க்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்ம் டைமை வச்சு நீங்கள் கேஜ் பண்ண முடியாது. கம்பெனிஸ் நல்லா இருக்குது, பட் ஷேர் ப்ரைஸ் மேலே போகுதானா மேலே போகல. ஏர்னிங்ஸ் நல்லா இருக்குது, பட் நாட் ரிஃப்ளெக்டிங் இந்த ஷேர் ப்ரைஸ். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி வேல்யூவேஷன் அதிகமாக இருந்திருக்கு முதல்ல. அப்போ அந்த வேல்யூவேஷன் கன்சாலிடேட் ஆகணும். கம்பெனி பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க, பட் ஷேர் ப்ரைஸ் மேலே போகலாம், வேல்யூவேஷன் ஆல்ரெடி பீக்கில் இருக்குது. அப்போ அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வரும்போது உங்கள் ஷேர் ப்ரைஸ் மேலே போகாது. அப்போ அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். அந்த ஒரு 2 years 3 years நீங்கள் வெயிட் பண்ணும்போது யூ வில் கெட் அ பெட்டர் ரிட்டர்ன். ஓகே, இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்கேம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஸோ அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த கேஸோட ஸ்கேம். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஷேர் ஹோல்டர் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து ஒரு வெளியே ஒரு டவுட்டாக எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இப்போ நார்மலாக ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க, ஈவன் ஒரு சிங்கிள் ஸ்டாக் ஒரு சிங்கிள் ஷேர் வாங்கியிருந்தா கூட, ஸோ அவங்க எந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் இருக்குது இது வச்சிருக்கணும்? இந்த ஒரு ஸ்டாக் எஸ்பெஷலி ஒரு நல்ல இது. நீங்கள் புது இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக பிளைண்டாக போய் ஒரு ஷேரை வாங்காதீங்க. எனி இன்வெஸ்ட்மெண்ட், இது நாட் ஒன்லி ஷேர் நான் சொல்ல வரல, எனி இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஸ்கேமில் மாற்ற இன்னைக்கு பல பேர் பார்க்கும்போது என்னென்னா, ஏதோ ஒன்று மேலே ஒரு பேராசை, அது கரெக்டாக தமிழில் சொல்லலாம், ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் ஆசைப்படும் போது இந்த புது அட்ராக்டான ப்ராடக்ட்லாம் உங்கள் கண்ணில் படும். ஒன்று அதை பற்றி உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கணும், இல்லை அதோட ரிஸ்க் என்னென்னா புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இப்போ இந்த புது ஷேர் இந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது there are so many stocks in the market. நீங்கள் உங்கள் பிஎஸ்சியோ நம்ம என்எஸ்சியோ இந்த பிளாட்ஃபார்ம் தட்டி பார்த்தீங்கன்னா there are so many stocks, டைனி ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க, கம்பெனியே இருக்காது, இந்த மாதிரி நம்ம ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்ஸ் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியை சூஸ் பண்ணுங்கள். உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு எதெல்லாம் தெரியுது, உங்கள் கண்ணில் படுற விஷயம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் எடுத்தோம்னா இந்துஸ்தான் யூனிலிவர் கேள்விப்பட்ட பேர். நம்ம வீட்டில் சோப் பவுடர் வாங்குறோமா, தெரிஞ்ச கம்பெனி. கோல்கேட் பேஸ்ட் நம்மளுக்கு தெரியுமா, தெரிஞ்ச கம்பெனி. டைட்டன் வாட்ச் உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்ச கம்பெனி. மாருதி கார் பார்க்குறீங்களா, டாட்டா பார்க்குறீங்களா, இந்த மாதிரி நோன் கம்பெனி நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு நியூ இன்வெஸ்டராக இருக்கும்போது பெட்டர். நீங்கள் எப்போ ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஆகிட்டு நிறைய பணம் இருக்குது, அப்போ நான் எக்ஸ்போஷர் ட்ரை பண்ணுறேன்னும் போது இந்த மாதிரி டைனி ஸ்டாக்ஸ் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டில் தட்ஸ் எ ரிஸ்கி. ஏன்னா அந்த கம்பெனி எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன மாதிரி பேலன்ஸ் ஷீட் அவங்க கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஜஸ்ட் நம்ம பேப்பரில் மட்டுமே பார்த்து ஒன்று இன்வெஸ்ட் பண்ணும்போது நாளைக்கு எடுக்கிற ரிஸ்க்கும் வந்து தேவையில்லாத விஷயமா இருக்கும். ஒரு இன்வெஸ்டர் ரிட்டர்ன் என்ன எக்ஸ்பெக்டேஷன், ஒரு 12% வருதா, இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் பண்ணுங்கள். இன்னொரு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ரோடில் போக போகிறீங்களா, ரோலர் கோஸ்ட்டில் போக போகிறீங்களா? ஒரு ஸ்மூத்தான ரோடில் போனாவே அந்த டெஸ்டினேஷன் போக போகிறோன்னா ரோலர் கோஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. ஸோ இந்த புது விஷயங்களை ட்ரை பண்ணுறது டபுள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஈவன் இது நாட் ஓன்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட், நிறைய ஸ்கேம்ஸ் இந்த ஃபோனில் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயம்லாம் வரதெல்லாம் கூட பார்க்குறோம். ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்க 2 மாதம் திருப்பி கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஆசையை குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த கேஸ்ல கூட எல்ஐசி இப்போ ஒரு இன்வெஸ்டர் ஒரு ஸ்டாக் வாங்குறாரு அப்படின்னா ஒன்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒரு பெரிய பிராண்டா இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த கம்பெனிலுமே கூட கவர்மெண்ட் ஓன்ட் கம்பெனினா எல்ஐசி வந்து நிறைய பெர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, அப்போ அந்த ஸ்டாக் வந்து சேஃப் தான் அப்படின்ற மாதிரியுமே இன்வெஸ்ட் பண்றாங்க. சில இடங்களில் ஒரு பெரிய ஆள் பண்ணிட்டாருங்க, அதனால நானும் பண்றேன். நிறைய வெல் நோன் எக்ஸாம்பிள் இருக்கு. ஒன் ஆஃப் த கம்பெனி கேஎஸ் ஆயில் ஒன்று இருந்தது, இப்போ அந்த ஸ்டாக் அன்லிஸ்டட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாக்ல ஒரு டைம்ல வந்து பீப்புள் கீப் ஆன் இன்வெஸ்டிங். நிறைய பேர் என்னோட கலீக்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஒன் ஆஃப் த செலிபிரிட்டி, ஒரு ஃபெமிலியர் கம்பெனியோட சிஇஓ ஈஸ் இன்வெஸ்டிங்ன்ற காரணத்தாலே இவங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த இடத்துல. இன்னைக்கு அந்த கேஎஸ் ஆயில் வந்து அன்லிஸ்ட் பண்ணிட்டு த ப்ரைஸ் இஸ் அரௌண்ட் 1 ரூபியோ இல்லை 0.75 பைசா போயிட்டு இருக்கு. பட் இட் வாஸ் அரௌண்ட் 110, 130 வரைக்கும் போயிருந்தது. ஐ எம் டாக்கிங் அபவுட் 2008 டைம்ல. இன்வெஸ்ட் பண்ணது மெயின் ரீசன் என்ன, அந்த கம்பெனி எப்படி பண்ணணும் எனக்கு தெரியாது, அந்த கம்பெனி பற்றி எனக்கு தெரியாது. ஒன் ஆஃப் வெல் நோன் ஒரு கம்பெனியோட சிஇஓ அதில் இன்வெஸ்ட் பண்ணுன்ற காரணத்தாலேயே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். சிமிலர் நீங்கள் சொன்ன மாதிரி எல்ஐசி ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோ இல்லை வாட் எவர் ட்ரஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ற ரீசனால மட்டுமே அது நல்ல கம்பெனியாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஒரு ரீசன்ட் பேங்க் ஸ்கேம் ஒன்று வந்தது, ஹரியானா சம்வேர். த பேங்க் எம்ப்ளாய் இட் செல்ஃப் இஸ் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தே லூட்டட் த கவர்மெண்ட் மணி. ஸோ அப்போனா இந்த இடத்துல இருக்கிறதால இவங்க க்ளீனாக இருப்பாங்கிறதெல்லாம் நீ காட்டுக்க முடியாது. எண்ட் ஆஃப் த டே இஸ் மணி இஸ் யுவர்ஸ். ஸோ அப்போ முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி புது கம்பெனி அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க சூஸ் பண்ணுறதை விட யூ லுக் அட் த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் வாட் எவர். இது கம்பெனி வெல்லணுன்றா இருக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு கம்பெனி பார்க்குறீங்களா, புக்கு நல்லா இருக்கா, இது ஒரு அந்த க்ரோயிங் பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கின்னு ஒரு கம்பெனி இருக்குது.
இப்போ அந்த ஐடியா உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க முடியுமா? அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்குள்ளே முடிவு எடுங்க. மற்றவங்க பண்ணுறாங்கிறதுக்காக அதை பண்ணுறது இட்ஸ் கரெக்டாக போகும்போன்னு சொல்ல முடியாது எப்போவுமே. மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.